மயிலாடுதுறை ஆனைக்காரன் சத்திரம் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சி உருவாகுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியம் எல்லைக்கு உட்பட்ட ஆனைக்கார சத்திரம் ஊராட்சியில் 14 வார்டும், கோபாலசமுத்திரம் ஊராட்சியில் 10 வார்டு என 24 வார்டுகளை ஒன்றாக இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சியாக உருவாக்கப்படும் என்று கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி அறிவிப்பானது வெளியானது. தமிழக அரசு ஆனைக்கார சத்திரம் மற்றும் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளை மக்களிடம் எந்த கருத்து கணிப்பும் கேட்காமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டதால் அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் மற்றும் தொகுப்பு வீடு இந்த சலுகைகள் இழக்கப்படுவது மட்டும் இல்லாமல் கூடுதல் வரி செலுத்தக்கூடிய நிலையும் ஏற்படும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமுமுக, விசிக கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் 700க்கும் மேற்பட்டோர் பேரணியாக கொள்ளிடம் கடத்தெருவில் இருந்து புறப்பட்டனர். கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வந்து சேரும் பொழுது பேரணியாக வந்தவர்கள் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி பொறுப்பு கோட்டாட்சியர் ரவி, காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன், சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி ஆகியோர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 ஊராட்சிகளையும் இணைத்து பேரூராட்சியாக உருவாக்குவதற்கு ஏற்பட்டுள்ள எதிர்ப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தப்படும். மேலும் இரு ஊராட்சி மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்ட பிறகே அடுத்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டமானது விலக்கிக் கொள்ளப்பட்டது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.